ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ட்வின் ஃப்ளேம் கரண்ட் எனர்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் யாருக்கு மேட்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா சோல் கனெக்ஷன் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு மேட்ச் ஆகும். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்கணும் அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி நமக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. Four of Swords, okay. Lovers, Strength, okay. Nine of Cups, okay. The Emperor, okay. Eight of Pentacles, okay. Seven of Swords, okay. The Hierophant, okay. Eight of Cups, okay. Queen of Pentacles, okay. Two of Cups. Seven of Pentacles, okay. Seven of Cups, okay. The Moon. Six of Pentacles, okay. Bottom of the deck, Queen of Swords. Thank you very much. Okay. இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கான ஒரு வீடியோ. ஓகேவா? ஓகே, இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு மட்டும்தான் இந்த ரீடிங் மேட்ச் ஆகணும்னு கேட்டது கிடையாது. இது சோல் கனெக்ஷன், சோல் மீட்டுக்கு இந்த ரீடிங் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா இது நமக்கு எம்பரர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் இருந்தது, அப்புறம் டிஎம்மோட கேரக்டர். ஆக்சுவலாக நான் வந்து டிஎஃப்னால டிஎம் பற்றி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் ஆப்போசிட்டாக மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே டிஎஃபோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஈகோ ஆட்டிடியூடில் ஒரு கேரக்டர், ஸ்ட்ராங் மைண்ட் பவரில் ஒரு கேரக்டர், யாருக்கிட்டேயும் தோற்று போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படின்னா தனக்குள்ளே லவ் இருக்கட்டும், ஒரு எமோஷன்ஸ் இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே தனக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி வச்சு ஃபேமிலிக்கும் சமூகத்துக்கும் தன்னோட நேமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழக்கூடிய ஒரு பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோ பவர் உள்ள ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் ஸ்டார்டிங் மீட்டிங்லேயே வந்து ஹெவிலி அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கும். அப்படின்னா மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு அட்ராக்ஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அங்கே ஃபீல் ஆகிருக்கும். பட் இந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குமோ அவங்களுக்கும் ஃபீலிங் அவங்களுக்கு அங்கேயே இருக்கும். பட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காகவும் சமூகத்துக்காகவும் தன்னோட நேமுக்கு எந்த ஒரு டேமேஜும் வந்துடக்கூடாது சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறது, உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் பேலன்ஸ் பண்ணி அவங்க ஃபேமிலிக்காகவும் சமூகத்துக்காகவும் வாழக்கூடிய ஒரு பர்சன்ஸ். ஓகேவா? பட் உங்களுக்கு இருக்கிற அட்ராக்ஷன் அவங்களுக்கும் இருக்குது. பட் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சனால ஸோ அவங்க அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மேபி நீங்கள் இந்த பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க ஹைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன ப்ராப்ளம் கூட உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லாமல் இருந்துக்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலி இந்த பர்சனை வந்து ஃபீலிங்ஸ் எமோஷனையும் ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆல்ரெடி சொல்லுவேன். அப்போ நீங்கள் அந்த பர்சன்கிட்ட எல்லா விஷயங்களையும் வந்து எல்லா உண்மைகளையும் உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே ஒன்று விடாமல் அந்த பர்சன்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இந்த பர்சன் வந்து
தனக்கு என்ன விஷயம் சொல்லணுமோ அதை மட்டும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அந்த பர்சன் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்களும் அவங்களும் நமக்கு வந்து 2 ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. நீங்களும் அவங்களும் சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர். சேம் எனர்ஜி சொல்லும்போது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அவங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி சேம் திங்கிங், சேம் கேரக்டர், சேம் எனர்ஜி. ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜோடி சொல்லும்போது அப்படி தான் இருக்கும். நீங்கள் இங்கே என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுவும் அவங்களும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரோட எனர்ஜி 2 பேரும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதான் நமக்கு இங்கே 2 ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து ட்வின் ஃப்ளேம் இப்போ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி சொல்லும்போது அதோட ஃபீலிங் அவங்களுக்கும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை சீட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஓகே, உங்கள் மேலே லவ் இருக்குது, எமோஷ்னல் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் மேபி உங்கள் மேலே அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு அட்ராக்ஷனில் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு லைட்டாக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட வந்திருக்கலாம். ஓகேவா? லைட்டாக வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பர்சன் பார்த்திங்கன்னா ஓகே உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஹெவியாக அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி ரொம்ப ஹெவியாக அட்ராக்ஷன் இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பர்சன் ஓகே உங்களுக்கும் வந்து அவங்கள பார்க்குற டைமில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்கன்னு நீங்கள் இங்கே திங்க் பண்ணியிருக்கலாம். பட் அந்த பர்சனுக்கே அது சேம் ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி சொன்னேன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த பர்சன் ஸோ இவங்க என்ன திங்க் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இப்படியே இருந்தாச்சுன்னா நம்ம வந்து டோட்லி வந்து உடஞ்சி போயிடுவோம், நமக்கு வந்து நம்ம ரொம்ப அட்ராக்ட் ஆகி அதிலே நம்ம மூழ்கிடுவோம். ஸோ இப்படி இருந்தால் நம்ம லைஃப் டோட்லி டேமேஜ் ஆகிடும். ஸோ நம்ம இதில் இருந்து நம்ம வந்து மெல்ல மூவ் பண்ணி போகிறது பெட்டர்னு சொல்லிட்டு இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ஸோ நமக்கு நம்மளோட நேம் இம்பார்ட்டன்ட், சமூகம் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், கெரியர் இம்பார்ட்டன்ட், ஃபினான்ஷியல் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிற சேம் ஃபீலிங் அவங்களுக்கும் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி உங்களை சீட் பண்ணிவிட்டு இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஓடிருக்காங்க. ஓகேவா? பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு உங்களை வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். மேபி சிலருக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், சிலருக்கு செப்பரேஷன் ஆகி ஒரு 1 இயர் இருக்கலாம், 1 இயருக்கு மேலே இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஆக்சுவலி இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நீங்கள் அந்த பர்சனை வந்து ஒரு 100 ட்வின் ஃப்ளேம் ஜோர்னி சொல்லும்போது 100% ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு அந்த பர்சன் மேலே இருந்திருக்கலாம். இவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு ஆனவங்க. ஸோ நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் இவங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 100% அந்த பர்சனை நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த பர்சன் தன்னோட ப்ராக்டிக்கல் மைண்ட் பவர்னால இந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அது நமக்கு சீட்டிங் தானே நம்ம சொல்லுவோம். ஓகே, அது மட்டும் இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஓகே இந்த பர்சனுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பர்சனுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. ஆஃபர் இல்லாத பர்சனுக்கு கிடையாது, பட் நிறைய ஆஃபர் வந்துட்டு கூட இருக்கலாம். ஆஃபர் உள்ள ஒரு பர்சன். ஸோ மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் வந்து உங்கள் கூட மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி கனெக்டட், உங்களுக்கு இருக்கிற சேஃப் ஃபீலிங் அந்த பர்சனுக்கு இருக்குது. பட் இந்த பர்சனுக்கு எல்லா ஃபீலிங்குமே இருந்தும் இந்த பர்சனுக்கு வந்து சமூகம் என்ன சொல்லணும், ஊர் என்ன சொல்லணும், அதுக்கப்புறம் நம்ம நேம் நம்ம இது வரைக்கும் கட்டி காத்து நேம் டேமேஜ் ஆகி போயிருமே. ஸோ அந்த ஒரு விஷயங்களை மேபி அந்த விஷயங்களை யோசித்து இந்த பர்சன் வந்து நமக்கு ஆஃபர் இருக்குல்ல, நிறைய ஆஃபர் நமக்கு பதிலாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் போனால் நமக்கு ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதில் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம், எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த பர்சன் ப்ராக்டிக்கல் மைண்டை மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ஓகே ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து
ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் பர்தராக நீங்கள் இன்னொரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் இன்னொரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, ஆனால் அந்த பர்சன் கூட நீங்கள் கனெக்டட் தான். உங்கள் மைண்டில் அந்த பர்சன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க மைண்ட்லேயுமே நீங்கள் இருக்கிறீங்க. பட் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு நீங்களே ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். அந்த பர்சனை வந்து மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இது அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். அந்த பர்சனை பின்னாடி சேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த 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 ட்வின் ஃப்ளேம் ஜோனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இதில் நிறைய லெசன்ஸ் படித்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகி உங்களோட பவரில் நீங்கள் நிற்கக்கூடிய இந்த டைம், உங்களோட பவரில் இப்போ நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு நீங்கள் மைண்டு கொடுக்கல. உங்களோட கேரியரை பார்த்துட்டு உங்களோட லைஃப்பை பார்த்து நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. பட் அந்த பர்சனுக்கு நீங்கள் எமோஷனலி கனெக்டட். அந்த பர்சனுக்கு ஸ்டில் வெயிட்டிங் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். பட் அந்த பர்சனை சேஸ் பண்ணாத ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேவா? ஓகே, இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. பட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரியில் ஸ்டக்கு, உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. பட் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துச்சுன்னு கேட்டால் நெவர். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அங்கேயே நிற்காங்க, ஸ்டக் ஆகி அவங்க அதே இடத்துல நிற்கிறாங்க. உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ண முடியல. ஓகேவா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங் வந்து இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே திங்க் பண்ணி உங்களோட மெமரி நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங், உங்ககிட்ட ஃபீலான ஒரு லவ், ஸோ இது எல்லாமே கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் நோக்கி பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்கள் லைஃப் என்ன நடந்துட்டுருக்கு, உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாமே அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாட்ச் பண்ணாமல் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த பர்சன் வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஹோப்பும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி சொல்லும்போது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்ன சொல்லுது, அவங்க எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, அவங்க இப்போ என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இது வந்து டிவைன்லி ப்ரொடெக்டட் ஜோர்னி, டிவைன்லி ஆப்ரேட்டட் ஜோர்னி, இது வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாமே அது டிவைன் டைமில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி சொல்லும்போது ஒவ்வொரு சைக்கிள்ஸ் உண்டு. ஸோ ஆக்சுவலாக அந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அவேக்கன் ஆகாமல் இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் அவேக்கன். முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஹோப்பில் சொல்லிட்டு இந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் அவுட் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அப்போ அந்த பர்சன் அவேக்கன் இல்லையா இருக்கும். ஓகேவா? பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் அவேக்கன். அந்த பர்சனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. இவங்க கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. நம்ம ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜோனில் இருக்கிறோம் சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, பட் ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி எண்டப் ஆகிடுச்சு. பட் இந்த பர்சன் தன்னை ஓகே உங்களோட பவர் இப்போ நீங்கள் ஒரு முன்னாடி இந்த பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்திருக்கலாம். இந்த பர்சனை பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணலை. நீங்கள் ஒரு ஹை பவரில் இருக்கிறீங்க. ஸோ அதாவது பர்சனோட மைண்டில் என்ன திங்கிங் ஓடிட்டுருக்குன்னா, முன்னாடி மாதிரி இல்லை, இவங்க மாறிட்டாங்க. ஸோ நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. ஸோ நம்ம போன அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு பேடி உண்டு. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களோட திங்கிங் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு டிப்ரெஷனில் நமக்கு மூவ் வந்திருக்கு. ஸோ அந்த பர்சன் வந்து பகலில் தன்னோட ஒர்க்கு சரி ஓகே நம்ம கொஞ்சம் கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ உங்களோட எனர்ஜி ரொம்ப ஹைனால அந்த பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு பேடினால இப்போ நம்ம போகிறது சரியில்லை, நம்ம கொஞ்சம் நம்மளோட ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக அவங்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒர்க்கு பார்ப்போம் சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த இன்கம்காக நம்ம வெயிட்டிங் கூட சொல்லிக்கலாம். இன்கம்காக வெயிட்டிங். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பகல் டைமில் எவ்வளோ தான் அவங்க கெரியர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன்னோட மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு அங்கேயும் எங்கேயும் ஓடினாலும் நைட்டு ஆகிற டைமில் ஒர்க் இல்லை.
சேடு, டிப்ரெஷன், நிறைய விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல, இதெல்லாம் நமக்கு இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம ஓடி போய் பேசியிருக்கலாமே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட் நம்ம பார்த்துருக்கலாமே, நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே, நீ எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி இந்த போர்ஸ் நைட்டானால் தூக்கம் இல்லை. பகலில் ஓகே, பகலில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே இங்கே சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாலுமே நைட்டான நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை. ஸோ அந்த கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன், ஆக்சுவலாக அந்த பர்சன் அவைக்கன் ஆல்ரெடி சொன்னேன், அந்த பர்சன் ஆல்ரெடி அவைக்கன். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன்ஸ் வருது. நம்ம லைஃப்பில் வந்து என்ன இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல பேக்ரவுண்டான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், அந்த பர்சனுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், ஸோ சமூகத்தில் ஒரு நல்ல நேம் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். எல்லாமே நமக்கு லைஃப்பில் என்ன இருந்தாலுமே நமக்கு ஒரு நிம்மதி வந்து நமக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இல்லை. ஸோ நமக்கு ஒரு பீஸ், நமக்கு ஒரு ஹோம்னா அது இவங்க மட்டும்தான். அந்த ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. இவங்க நம்ம லைஃப்பில் இல்லைங்க, நம்ம வந்து எப்பவுமே 9 of Cups தான், நமக்கு ஒரு கம்ப்ளீஷன்ஸ் எப்பவுமே ஃபீல் ஆகாது, நம்ம ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, கண்டிப்பாக இவங்க அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரியலைசேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆனீங்களோ அது மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் அந்த பர்சன் ஒவ்வொரு நாளுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, பகல் அவங்க எப்படி இருந்தாலுமே நைட்டு உங்களோட திங்கிங் வந்து உங்களோட நிம்மதியை தூங்க முடியாத அவஸ்தையில் கடந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த பர்சனோட திங்கிங் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணிட்டுருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் தரணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் யூனிவர்ஸ் தரணும். ஸோ அதுக்காக அந்த பர்சன் வெயிட்டிங், ஒரு யூனிவர்ஸாகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தரட்டும். ஏன்னா அந்த பர்சன் ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த பர்சன் வந்து ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகிறதுக்கும் ஒரு டிவைனிங் டைம் வரணும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆயாச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் தரதா அந்த பர்சன் நமக்கு ஓகே இல்லைங்க, இந்த பர்சன் எனக்கு வேணாம் சொல்லிட்டு நீங்கள் ஹை பவரில் இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ஹை பவரை கண்டு இந்த பர்சனுக்கு ஒரு பேடி போனால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, ஸோ அந்த பர்சனுக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடியது அந்த பர்சனால் தாங்க முடியாது. ஸோ அதனால அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வராமல் இருக்கலாம். பட் அவங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு யூனிவர்ஸையே ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு டிவைன் டைம் வந்து 2 பேரும் சேர மாட்டோமா அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே, இன்னும் 2-3 கார்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். King of Cups, okay. 6 of Cups, okay. 9 of Cups, okay. 7 of Pentacles. Magician. Bottom of the deck. 8 of Swords. ஓகே. இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி சொன்னேன், இவங்க வந்து ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் சுத்தமாகவே எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு பர்சன் ஆல்ரெடி சொன்னேன். கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் 24/7 உங்களை திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு 6 of Cup வந்திருக்கு. கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்சுவலி அந்த பர்சனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜோனி சொல்லிட்டு ஆல்ரெடி அவைக்கன் நான் சொன்னேன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் 24/7 உங்களோட திங்கிங்லேயே அவங்க ஜீவிச்சுட்டு இருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் கொடுத்த மெமரி, உங்ககிட்ட இருக்கிற டைம் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஹாப்பி நமக்கு மறுபடியும் கிடைக்குமா? ஸோ அந்த ஒரு மூமெண்ட்லேயே அந்த பர்சன் வாழ்ந்துட்டுருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதி லைஃப்பில் ஒரு டோட்டலாக ஒரு நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் ஒரு சோகத்துலேயே மூழ்கி இருப்பாங்க. எத்தனை பேருக்கு கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு பீஸ் அந்த பர்சனுக்கு கிடைக்கல. உங்ககிட்ட இருக்கிற டைமில் கிடைச்ச ஹாப்பி அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ
ஒரு சேட் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் நமக்கு மெஜிஷியன் வந்திருக்குது. ஓகே, அது மட்டும் நமக்கு 8 ஆஃப் சோர்ஸ் வந்திருக்கு. 8 ஆஃப் சோர்ஸ் சொல்லும்போது அந்த பர்சன் வந்து ஒரு போராட்டத்தில் இருக்கிறவங்களும் நம்ம சொல்லிக்கலாம். அது அப்போ ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் பேலன்ஸ் பண்ணி தன்னோட ஆசைகளை எல்லாமே தனக்குள்ளே போட்டு தான் நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம நேம் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, ஃபேமிலி நல்லா இருக்கணும், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபேமிலிக்காகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனக்குள்ள ஆசைகளை உள்ளுக்குள்ளே போட்டு வைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் போராட்டம் இருக்குது. மைண்டு வந்து ப்ராக்டிக்கலாக இது வேண்டாம், இது வந்து இதெல்லாம் மற்றவங்க பார்த்து தனக்கு ஆசை இருக்கும், இருந்தாலும் இதனால மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க, ஸோ இது வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மைண்டு சொன்னாலும் ஹார்ட் வந்து இல்லை இது வேணும், ஹார்ட் வேணும், நீங்கள் இல்லாமல் லைஃப் வந்து என்னோட ஜோர்னி கம்ப்ளீட் ஆகாது, லைஃப் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு மைண்டுக்கும் ஒரு ஹார்ட்டுக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, நமக்கு மெஜிஷியன் வந்துருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை பற்றின திங்கிங் வர டைமில் அவங்க உங்களுக்கு ஒரு கால் பண்ணி பார்ப்போமா, ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போமா. ஸோ அந்த ஒரு திங்கிங் அந்த பர்சனோட மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கியூன் ஆஃப் சோர்ஸ், இந்த உங்களோட எனர்ஜி இந்த ஹைலிங் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன் கிட்ட ஒரு 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 மெசேஜ் கண்டிப்பாக வரும், ஒரு மெசேஜ் அல்லது ஒரு கால் வரும். ஓகேவா? ஓகே, சரி. ஓகே என்னதான் இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆன மாதிரி அந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகணும். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. ட்வின் ஃப்ளேம் ஜோர்னி சொல்லும்போது உங்களோட அனதர் பார்ட். ஓகேவா? அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, அவங்க உங்களுக்காக மட்டும்தான் அவங்க டிவைன் தந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கிடைப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நான் சொன்னேன், இது வந்து 1 வருஷம் அதுக்கு மேலே ஆனவங்களுக்கான ஒரு ரீடிங் சொன்னேன். ஸோ 1 வருஷம் ஆகிற டைமில் இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகக்கூடிய ஒரு டைம். டிஎஃப் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அவைக்கன் ஆகிற ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகிற அவைக்கன் வேறு, ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகிற டைம். நீங்கள் வந்து இன்னொரு பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் பர்பஸ் கண்டுபிடிச்சி அதில் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆவாங்க. ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகிற டைமில் வந்து இந்த பர்சன் அது வரைக்கும் தனக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபேமிலிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சமூகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆனப்பறம் தனக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. யார் எப்படி போனால் எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அவங்க தனக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிவைன் கூட கனெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு யூனியன் நடக்கும். இதை இன்றைக்கி ரீடிங் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.